ராணி என்ன டீ பாட்டுலாம் பலமா இருக்கு. வேலை செய்யற அலுப்பு தெரியாம இருக்கிறது சும்மா முணுமுணுத்தேன் மாமா. வாங்க மாமா, இன்னைக்கு வேலை இல்லையா உங்களுக்கு? இல்ல டீ, சாயந்தரமாத்தையும் போகணும். என்ன ராணி இன்னைக்கு சமைக்கிற? சந்தையில வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் ரொம்ப கிடந்துச்சு மாமா. அது அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு இந்த கேரட்டை அப்படியே வறுத்து வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, வேற ஏதாவது உங்களுக்கு குழம்பு வச்சு தரவா மாமா? இல்ல டீ, இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. நானே மார்க்கெட்டு போய் வாங்கி தரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன்னு சொல்றீங்கள, அதே வை. ஆமா, இனிமேதான் வேலையே செய்யணும் மாமா. உங்களுக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, போய் வாங்கிட்டு வாங்க மாமா. உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட்டுட்டு அப்படி எனக்கு என்ன வேலை? சரி ராணி, அப்ப நான் மார்க்கெட்டுக்கு போய் கெண்டை மீன், கெளுத்தி மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீனா பார்த்து வாங்கிட்டு வாரேன். சரி மாமா. இப்படி உட்காந்து என்கிட்ட சிரிச்சு பேசி எம்பிட்டு நாளு எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறேன் வெட்டிக்கு போறேன்னு அப்படியே குடு 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 குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வேலை செய்யற அலுப்புல என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டீங்க. இப்பத்தேன் உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கா? என்னடி செய்யறது, என் பொழப்பு அப்படி இருக்குல்ல. உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு இல்ல டீ. காலையில அறக்க பறக்க வேலைக்கு ஓடுறேன், நைட்டு 7:30 மணி ஆயிருது வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்புறம் அலுப்புல தூங்கி போயிறேன். என்ன இருந்தாலும் உன் மூஞ்சிய பார்த்து 2 வார்த்தை பேசினா தாண்டி அன்னைக்கு நாள் பொழுதே முடிஞ்ச மாதிரி இருக்கு. வாங்க மாமா. சரி, அம்மா எங்க? இப்பதான் மாமா காலையில சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாமா. சரி டீ, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். வேற ஏதாவது உனக்கு காய்கறி வேணுமா? வெங்காயம் இருந்தா ஒரு கிலோ வாங்கிக்கிறங்க மாமா. பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறங்க மாமா. சரி டீ, வாங்கிட்டு வரேன். சரி, நான் கிளம்பவா? சரி மாமா, நீங்க போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சு வைக்கிறேன். ஏடி, அம்மியில அரைச்சு குழம்பு வைக்கிட்டி. மாமா, உங்களுக்கு அம்மியில அரைச்சு வச்ச மீன் குழம்புதையே ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா மாமா? அம்மியிலதையும் அரைச்சு மீன் குழம்பு செய்ய போறேன். மாமா, போன் சவுண்ட் மாதிரி அடிக்குது மாமா. இந்த பாக்குறேன். ராணி, கவர்மெண்ட்ல இருந்து காசு ஏறி இருக்கு ராணி. என்ன மாமா சொல்றீங்க? 1000 ரூபாய் காசா? ராணி, 5000ல ஏறி இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? 5000மா? மாசம் 1000 ரூபாய் தானே கொடுப்பாங்க? ராணி, காலையில தான் நான் நியூஸ பார்த்தேன். அதுலதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மகளிருக்கான காசு 5000 கொடுக்குறோம் அப்படின்னு. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. 5000 கொடுத்திருக்காங்களா? ஐயோ ராமா, நான் கடைக்கு கொடுக்க வேண்டிய காசு, மளிகை காசு, காய்கறி காசுலாம் கொடுத்துருவேனே. மிச்ச காசுக்கு சங்கமம் கட்டிடுவேன். மாமா, என்ன மாமா ஒரே ஆச்சரியமா இருக்கு. 1000 தான் எப்பயும் அக்கவுண்ட்ல ஏத்துவாங்க. இப்போ என்னன்னா 5000 ஏத்திருக்காங்க. மாசம் மாசம் 5000 ஏத்துவாங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல டி. 3000 கோடை கால சிறப்பு தொகைன்னு ஏற்றாகலாம். அப்புறம் மகளிருக்கான காசு இருக்குல்ல, அது 2 மாச காசு அட்வான்ஸா போட்டு ஏற்றாகலாம். மொத்தம் 5000 முடி. அப்ப இந்த மாசம் மட்டும்தான் 5000 வருமா மாமா? அடியே, எல்லாருக்கும் மாசம் மாசம் 5000 கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறதுன்னா கவர்மெண்ட் தலையில துண்டை தாண்டி போட்டுட்டு போகணும். மக்கள்லாம் என்னைக்கு காசு இலவசமா கிடைக்கும், இலவச பொருட்கள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உழைச்சு சாப்பிட்டதையும் காசு நிக்கும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறும். ஆமா, முதலமைச்சர் எனக்கு மட்டும் 5000 கொடுக்கற மாதிரி நீங்க என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உலகத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப கொடுப்பாங்களா, இன்னும் அடுத்தடுத்த மாசங்கள்ல கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். கேப்படி, கேப்ப ஓசியில கிடைச்சா எனக்கும் தான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் தான் கேப்ப. நான் கிளம்புறேன். அடிய, செல்லுல தாண்டி ஏறி இருக்கு. மார்க்கெட்டு தானே போறேன். ஏடிஎம் கார்டுல கொண்டு போய் எடுத்துட்டு வந்து தாரேன். சரி மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசந்திட்டையும் சின்ன பொண்ணுட்டையும் இந்த விஷயத்தை சொல்லணும். அவளுங்களுக்குலாம் ஏறி இருக்கா என்னன்னு தெரியலையே. நான் ஒரு 8 போய் அவளுங்களுக்குலாம் அக்கவுண்ட்ல 5000 ஏறி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் மாமா. ஏடி, 5000 ரூபா தாண்டி ஏறி இருக்கு. 5 லட்சம் ஏறின மாதிரி இப்படி சந்தோஷப்படுறாளே. சந்தோஷம் இருக்காதா பின்ன? நீங்க என்னைக்காவது ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து உன் தேவைகளை நிறைவேற்றிக்கேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா எங்க சிஎம் ஐயா எங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. எனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் வாங்கணும். பேர உள்ளி போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. அதெல்லாம் வாங்கி நான் போடுவேன். 5000 கொடுத்ததுக்கே இப்படி சந்தோஷப்படுறாளே. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா தமிழ்நாட்டை திருத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் மக்கள்லாம் திருந்தணும், அப்பத்தே நாடு முன்னேறும்.
திட்டுச்சாக்கா? அடியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஒரு முக்கியமான செய்தி, சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்லலாமே உங்களை கூப்பிட்டேன். ஏக்கா என்னக்கா விஷயம் சொல்லுக்கா. அடியே வசந்தி, சின்ன பொண்ணு உங்க அக்கவுண்ட்ல எல்லாம் காசு ஏறுச்சாட்டி. ஏக்கா 1000 ரூபாய் காசு 15ஆம் தேதிக்கு மேல தானக்கா ஏறும், இன்னும் ஏறலக்கா. அடியே என்னடி இப்படி சொல்ற, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து நம்மளுக்கு 5000 ரூபாய் நம்ம அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருக்காங்களாட்டி. என் அக்கவுண்ட்ல எல்லாம் ஏறிடுச்சா, என் வீட்டுக்காரர் பத்தியே பார்த்து சொன்னாரு. 5000 ரூபாயா? என்னக்கா சொல்ற? எப்பயும் 1000 ரூபாய் தானே ஏத்தி விடுவாங்க. அடியே 1000 ரூபாய் காசு 2 மாசத்துக்கான காசும், கோடை விடுமுறையை நம்ம சிறப்பா கழிக்கணும்ல, வெயில் அதிகமா இருக்கும்ல தாக்கம், அதனால நம்மளுக்கு 3000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை ஏத்தி விட்டுருக்காங்களாம்டி. உண்மையா ராணி? எனக்கு எந்த மெசேஜும் வரலையே. அக்கா காலையில இருந்து செய்தி சேனல்ல இந்த நியூஸ்லயே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா. எனக்குலாம் 5000 ரூபாய் ஏறிடுச்சாக்கா, என் வீட்டுக்காரர் பார்த்து சொல்லிவிட்டாங்க. உங்க செல்லுகள்லயும் போய் 5000 ரூபாய் ஏறி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கக்கா. ஐயோ இப்பதே என் வீட்டுக்காரர் என் செல்லை எடுத்துட்டு வேலைக்கு போனாரு. மெசேஜ் வந்து அம்பட்டு காசையும் வளைச்சு எடுத்து போடுவாரு. மனசே 10 விசாவை கூட கண்ணுல காமிக்க மாட்டானே. என் செல்லு வீட்டுலதான் கிடக்கும், போய் செக் பண்ணி பாக்குறேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். கையில காசே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 5000மா இந்த மாசம் ஜமாயிதேன். வீட்டு செலவுக்கு காசே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ராணி. 5000 கொடுக்குறாங்களா, ரொம்ப சந்தோஷம். ஐயோ 5000 போச்சா. என் புருஷன் 10 ரூபாய் என் செல்லுல கிடந்தாலும் வலிச்சு எடுத்துக்குவானே. 5000 போச்சா. ஏட்டி மெசேஜ் வந்ததெல்லாம் உங்க வீட்டுக்காரர் பார்க்கவா போறாரு? வீட்டுக்கு வந்த உடனே செல்ல புடிங்கி நீ பாரட்டி. இல்லைன்னா வேலை வாக்குறதுக்கு கேணி போய் செல்ல வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஆமா ரடியக்கா, நீ சொல்றதும் சரிதே. ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு போய் என் செல்ல போய் வாங்கிட்டு வரணுக்கா. இல்லைன்னா 5000ம் கோயிந்தாதே. யாரானி நீ அந்த 5000 வச்சு என்ன செய்வா? ராணியக்கா அப்படியா மாமாட்ட கொடுக்கும். ஆமா, கொடுத்த வரைக்கும் போதும்டி. எனக்கும் சில பல தேவைகள்லாம் இருக்குல்ல, உண்டியல்ல போட்டு சேர்த்து வைப்பேன். பெரிய அமௌண்டா வரவும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்டி. அவர்கிட்ட கொடுத்து ஏமாந்ததே மிச்சம். ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதே. 10 ரூபாய் இருந்தா கூட, 50 ரூபாய் இருந்தா கூட, 100 ரூபாய் இருந்தா கூட அப்புறமாட்டி தாரேன்னு சொல்லி வாங்கிப்புறாங்க. ஆனா கேட்டா உங்ககிட்ட இருந்து நான் வாங்குவேனா, உங்ககிட்ட இருந்து வாங்கவே இல்லைன்னு சாப்பிட்டு போறாங்கக்கா. அப்ப மாசம் இனிமே 1000 ரூபாய் இல்ல 5000 வருமா? அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கலாமே. ஏக்கா இந்த மாசம் மட்டும்தான் 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. 2 மாசத்துக்கான காசையும் சேர்த்து போடுறாங்கல்ல. எலெக்ஷன்லாம் முடிச்ச முன்னாடி எப்பயும் போல 1000 ரூபாய் தான் போடுவாங்க. ஓஹோ இப்பத்தான புரியுது. எலெக்ஷன் வருதுல்ல, அதே இப்ப மகளிர் அவ கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதே 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏட்டி 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ எப்படியோ நம்ம அக்கவுண்ட்க்கு பணம் ஏறிடுச்சுலட்டி. இனிமே அது நம்ம காசு. ஏட்டி என் வீட்டுக்கு வந்தா என் புருஷன்ட்ட சொல்லி பிராதட்டி 5000 பேங்க்ல ஏறி இருக்குன்னு. எங்கேன்னு என்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கார்ட்ட 5000 ரூபாய் ஏறி இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு போக்க அங்கிட்டு. வந்தல்லோ ஆச்சி உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் ஏறிடுச்சு ஆச்சி. ஆமாடி ராணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 5000 ரூபாய் ஏறிடுச்சு. காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி கொட்ட புடிச்சு நைட்ல பறக்க போறேன் கைட்ல. தலகாலு புரியாம 5000 வச்சு பக்குவமா செலவு பண்ணுங்க. அட பாடி நட்டச்சி, எனக்கு 5000 ரூபாய் வந்தது அம்பட்டு சந்தோஷமடி. யா புருஷன் அந்த 5000 குடிடி பறக்கிட்டே ஓடியாந்தாரு. நான் ஓடியாந்துட்டேனே. எங்கடி உங்க அக்கவுண்ட்ல எல்லாம் பணம் ஏறிச்சட்டி? ஏறிடுச்சு ஆச்சி. இன்னும் சரோஜாக்கா வசந்தி சின்ன பொண்ணுலாம் பார்க்கணும்லாச்சி. ஆச்சி அந்த 5000 ரூபாயை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? பாட்டி எனக்கு ரொம்ப நாளா மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடணும். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டமா வாங்கி சேர்க்கணும். சரி, என்கிட்ட அந்த முனியசாமி இட்லி சாப்பிட்ட 30 ரூபாய் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு கொடுக்கலையா நீங்க? அவன் கிடைக்கான் கூறுகட்ட குப்பா. 30 ரூபாய் தானே, 30 ரூபாய் கொடுத்து நான் என்ன ஓடியா போறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும் கொடுப்பான். பாட்டிகளா 5000 ரூபாய் வந்த உடனேயே எல்லா காசையும் எடுத்துறணும் பாட்டி. இல்லைனா பேங்க்ல லாக் ஆயிடுமா, எடுக்க முடியாதா? என்னாச்சு சொல்றீங்க? உடனே எடுத்துறணுமா காசை? இல்லைனா லாக் ஆயிருமா? யார் சொன்னது? பாட்டி நம்ம ஊர் காரிக தாண்டி குசு பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கு எல்லாரும் பேங்க் புக் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு ஓடுறாங்க. அது மட்டும் இல்ல
வெளியே போட்டுட்டாங்களா? அப்ப உண்மையாத்தான் இருக்கும். ஏன் ராணி அக்கா சீக்கிரமா பேங்க் புக்கை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு வாக்கா, பணத்தை எடுத்துட்டு வந்துருவான். எங்க வீட்டுக்காரர் ஏடிஎம்ல எடுத்து தரேன்னு மார்க்கெட்டுக்கு போயிருக்காட்டி. எக்கா மாமா மீனு பொருட்கள்லாம் வாங்கிட்டு அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்கிறதுக்கு விடிஞ்சு போயிருக்கா. வாக்கா லாக் ஆயிர போகுது. நம்மளுக்கே ஆண்டைய முன்னியத்துல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதுவும் புஷ்னு போயிட போகுதுக்கா. சின்ன பொண்ணு என் செல்ல எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு போயிட்டாருட்டி. எக்கா உங்க செல்ல தானே உங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு போயிருக்காரு. பேங்க் புக்கு வீட்டுல தானே இருக்கும், அத போய் எடுத்துட்டு வாக்கா. சீக்கிரமா பேங்குக்கு போய் காசு எடுத்துருவான். ஆமாட்டி, நீ சொல்றதும் சரிதான். இந்தா ஓடி போய் எடுத்துட்டு வரேன் பேங்க் புக்க. யாத்திகடா எனக்காக கொஞ்சம் நில்லுங்கட்டி, நானும் பேங்க் புக்க எடுத்துட்டு வரேன். அந்த செல்லங்கில்லானே என்னமோ பதிய சொல்வாங்க, அதெல்லாம் எனக்கு பதிய தெரியாதுட்டி. எக்கா எல்லாரும் பேங்க் புக்கை எடுத்துட்டு வாங்க, பேங்குக்கு போய் இன்னைக்கே காசை எடுத்துருவான்.